கடந்த ஒரு வாரம் முழுவதும் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். இந்த வீக்லி நியூஸ் சீரிஸ் வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக வரவிருக்கு. முதல்ல நாம பார்க்க போறது நாம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த இந்தியாவோட ஓன் பாரத் NCAP டெஸ்டிங் இந்த வாரம் தொடங்கியிருக்காங்க. 15ஆம் தேதி அபிஷியலா தொடங்கி இருக்கிற இந்த பாரத் NCAP டெஸ்ட் முதல் முறையா டாடா பஞ்ச் மற்றும் புதிதாக லான்ச் பண்ணப்பட்ட கியா சோனட் இந்த ரெண்டு கார்களையும் டெஸ்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் டாடா பஞ்ச் 6 ஏர்பேக்ஸோட டெஸ்ட்டுக்கு போகுது இந்த பாரத் NCAP ரேட்டிங்காக. ஹோண்டாவோட எலிவேட் SUV 20,000 அப்படிங்கிற சேல்ஸ் மார்க்கை அச்சீவ் பண்ணிருக்கு. லான்ச் ஆகி 100 நாட்களுக்குள்ள 20,000 கார்கள் விற்பனையாகி ஹோண்டாவுக்கு அதிகமா தேவைப்பட்ட வெற்றியை இந்த கார் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். SUV செக்மெண்ட்ல இன்னுமே ஹைபிரிட் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா சேல்ஸ் வால்யூம் இன்னும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஹோண்டா நிறுவனம் எலிவேட் SUVயோட எலக்ட்ரிக் வெர்ஷனையும் கூடிய விரைவில் லான்ச் பண்ணிருக்காங்க. கடந்த வாரம் 2024 கியா சானட்டோட ஃபேஸ்லிஃப்ட அன்வீல் பண்ணாங்க. எக்கச்சக்கமான அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ், லெவல் 1 ADAS, மாடிஃபை பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் கிரில், இன்டீரியர் லேஅவுட் டிசைன் சேஞ்சஸ் மற்றும் பிளாக் தீம் இன்டீரியர்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட்ஸோட 2024 கியா சோனட் அன்வீல் ஆயிருக்கு. மேலும் டீசல் வெர்ஷன்ல மேனுவல் கியர் பாக்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த காரோட புக்கிங்ஸை 20ஆம் தேதியிலிருந்து தொடங்குறாங்க கியா நிறுவனம். சப் 4 மீட்டர் காம்பாக்ட் SUVஸ்ல ஃபீச்சர் ரிச்சான SUV வேணும் அப்படின்னா 20ஆம் தேதியிலிருந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அனைத்து கார் நிறுவனங்களுமே தங்களுடைய விலைகளை உயர்த்தவிருக்காங்க. மாருதி சுசுகி, ஹியூண்டை, மஹிந்திரா, டாடா, ஸ்கோடா, ஃபோக்ஸ்வேகன், நிசான் அப்படின்னு கிட்டத்தட்ட அனைத்து நிறுவனங்களுமே இதை உறுதி செஞ்சிருக்காங்க. விலை உயர்வு 1% 3% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 10 லட்சம் ரூபாய் விலை உள்ள ஒரு காருக்கு கிட்டத்தட்ட 30,000 40,000 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் எதிர்பார்க்க முடியும் நீங்க ஆன் ரோட் பிரைஸ்ல. ஸ்கோடா நிறுவனம் தங்களுடைய பாப்புலர் செடானான ஸ்லாவியாவுக்கு எலிகன்ஸ் எடிஷனை லான்ச் பண்ணாங்க. 17,50,000 ரூபாயிலும் தொடங்குற இந்த பிரீமியம் எடிஷன்ல பிளாக் கலர்ஸ் முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது. இந்த கார்கள் டீலர்ஷிப்பை வந்து அடைஞ்சிருக்கு கடந்த வாரம். நிசான் நிறுவனத்தோட எக்ஸ்ட்ரைல் SUV இந்தியால டெஸ்ட் பண்ணப்பட்டு அது ஸ்பை ஷாட்லயும் லீக் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் எந்த விதமான கவர் அப்பும் இல்லாம அன்டிஸ்கைஸ்டு வெர்ஷன்லயே டெஸ்ட் பண்றாங்க நிசான் நிறுவனம். கூடிய விரைவில் ஃபார்ச்சுனருக்கு காம்படிஷனா இந்த காரை லான்ச் பண்ணவிருக்காங்க. 35 லட்சம் ரூபாயிலிருந்து இந்த காரோட பிரைஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்ஃபேக்ட் 7 சீட்டர் வெர்ஷனும் இந்த SUV வெர்ஷன்ல அவைலபிளா இருக்கும். அண்ட் ஃபைனலா நிசான் நிறுவனம் தங்களுடைய மேக்னைட் SUVயோட ஃபேஸ்லிஃப்ட்டுக்கு ஒர்க் பண்றதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. நிசான்ல இப்ப இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ப்ராடக்டான மேக்னைட் இந்தியால மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் போன்ற நாடுகளிலும் விற்பனையாக தயாராயிட்டு இருக்கு. RHD மற்றும் LHD வெர்ஷன்ல நிசான் மேக்னைட்டோட ஃபேஸ்லிஃப்ட்டை கூடிய விரைவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த எபிசோட்ஸை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.